இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி தான். நம்மளில் எல்லோரும் நிறைய டயட் முறை ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் அதெல்லாம் நிறைய சாப்பாடு கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நாம் முக்கியமாக ஃபாலோ பண்ண போகிறது டைம் மட்டும்தான். அதுக்காக எல்லா ஜங்க் ஃபுட்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ், உப்பு நிறைந்த சாப்பாடு, கொழுப்பு நிறைந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிடலாம்னு கிடையாது. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை எப்படி அந்த ஃபாஸ்டிங்கில் இருந்து சாப்பிட்றதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நாளில் 24 மணி நேரம் இதை எப்படி பிரித்து ஃபாஸ்டிங் பீரியட், ஈட்டிங் விண்டோன்னு பிரிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 12 மணி நேரம் ஃபாஸ்டிங், 12 மணி நேரம் ஈட்டிங் விண்டோ. இந்த முறையில் 12 hours ஃபாஸ்டிங், 12 hours ஈட்டிங் விண்டோ. இது ஃபஸ்ட் டைம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிக்கிறவங்க இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் 8 இருந்து நைட் 8க்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். இந்த சாப்பிட்ற டைமில் நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க. நைட் 8 இருந்து மார்னிங் 8 வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. செகண்ட், 14 hours ஃபாஸ்டிங், 10 hours ஈட்டிங். இந்த முறையில் 14 hours ஃபாஸ்டிங், 10 hours ஈட்டிங் விண்டோ. இது 12 to 12 ஃபாஸ்டிங் டைம் செட் ஆனால் அப்புறம் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த முறை மார்னிங் 10 இருந்து நைட் 8 சாப்பிட்டு முடிக்கணும். நைட் 8 இருந்து மார்னிங் 10 வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. தேர்டு, 16 hours ஃபாஸ்டிங், 8 hours ஈட்டிங் விண்டோ. இந்த முறையில் 16 hours ஃபாஸ்டிங், 8 hours ஈட்டிங் விண்டோ ஃபர்ஸ்ட் சொன்ன 2 முறையும் ட்ரை பண்ணி செட் ஆனால் தான் இந்த முறையை ட்ரை பண்ணணும். இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இந்த முறையில் மதியானம் 12 இருந்து நைட் 8 வரைக்கும் சாப்பிடலாம். நைட் 8 இருந்து மதியம் 12 வரைக்கும் சாப்பிடக்கூடாது. இந்த 3 முறையில் டைம் கொஞ்சம் மாறலாம். ஆனால் நைட் 8க்கு அப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஃபாஸ்டிங் டைமில் தண்ணி, பிளாக் டீ, பிளாக் காஃபி, க்ரீன் டீ குடிக்கலாம். நன்மைகள்: இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சரியான முறையில் பின்பற்றினால் உடல் எடையை குறைப்பதுடன் பல்வேறு உடல் ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம். இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடலில் செல்கள் புத்துயிர் பெற உதவுகிறது. ஃபாஸ்டிங்கை கடைப்பிடிக்கும் போது உடலில் பழைய மற்றும் சேதமடைந்த செல்கள் அகற்றப்பட்டு புதிய செல்கள் உருவாகிறது. இந்த ஃபாஸ்டிங் முறை மூளையின் ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை தருகிறது. மேலும் இது நினைவாற்றல் இழப்பு போன்ற பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இதயத்திற்கு நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. இது இதய பிரச்சனைகளை உண்டாக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. மேலும் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது. இது இதய நோய் வருவதற்கான ஆபத்தை குறைக்கிறது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும். இதன் மூலம் டைப் 2 சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பை கணிசமாக குறைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.